ஒருத்தரோட வீட்டில் வந்துட்டு யாருக்காவது ஹார்ட் டிசீஸ், இருதயம் சார்ந்த வியாதிகள் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் டெய்லியுமே அவங்களோட குழந்தைகளுக்கும் சரி, இப்போ இருந்தே எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மகாபாரதம் படிக்கணும். வீட்டில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் எல்லாரும் மகாபாரதம் யார் யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு இருதயம் சார்ந்த வியாதிகள் வராது. ஸோ 6, 8, 12ஆம் இடத்துல லக்ன சுபர்கள் இருந்தால் அவங்க டாக்டர். அதே மாதிரி 6, 8, 12 லக்ன பாவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேஷண்ட். இப்பொழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இளம் ஜோதிடர், ஒரு சின்ன குழந்தை ஒரு ஜோதிடராக வந்து இன்றைக்கி அப்படியே அவங்களுடைய டாப்பிக்கில் அப்படியே ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஒரு ஜோதிட துறையிலையும் நம்ம ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் ஜோதிடர் டாக்டர் பவித்ரா அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினராக இன்றைக்கி வந்திருக்காங்க. அவர்கள் பேசக்கூடிய தலைப்பு எப்படின்னா, இன்றைக்கி எல்லாத்துக்குமே என்ன ஒரு ஆசைன்னா, என் பையன் கலெக்டர் ஆகணும், என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும், இப்படித்தான் நினைக்கிறவன் தவிர என் பையன் ஒருத்தர் விவசாயி ஆகணும், என் பையன் நல்லா ஏதோ ஒரு தொழில் செய்யட்டும், ஆனால் அவன் தொழில் செஞ்சு நல்லா கண்ணு கருத்துமாக குடும்பத்தை காப்பாற்றணும்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. அவங்க நினைக்கிறது எடுத்த உடனே டாக்டர், வக்கீல், கலெக்டர் இப்படி தான். அப்போ இவங்க இன்றைக்கி ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இந்த டாக்டர் ஆகிறதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஒழுங்காக யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்கிறவங்க மட்டும் டாக்டர் ஆகுங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேலை வருதோ அந்த ஒழுங்காக அந்த வேலையை கவுண்டமணி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யுங்கடா, முதல்ல தெரியாத ஏன்டா போகிறீங்க அப்படிமா பிள்ளைல. அது மாதிரி டாக்டர் ஆகக்கூடிய யோகம் யாருக்கு அப்படிங்கக்கூடிய அழகான ஒரு சப்ஜெக்டை பேசுகிறதுக்காக இளம் ஜோதிடர் பவித்ரா அவர்கள் வந்திருக்காங்க. ஆமாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. இப்போ பவித்ரா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம், ஏன்னா சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க, சிறப்பு விருந்தினருக்கு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயம் சிறிய மரியாதை நிமித்தம் ஐயா அவர்களையும், தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களையும், ஜானகிராமன் ஐயா அவர்களையெல்லாம் மேடைக்கு நம்ம அன்போடு வரவேற்கிறோம். பவித்ரா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை, அதாவது வந்து நம்ம மாலை வாங்கி கொடுத்தோம்னா அந்த மாலையை எங்கேயோ ஒரு பக்கம் கிடக்குது, அது புரோஜனம் இல்லை. அதனால் இன்னையிலிருந்து ஒரு கரெக்டாக ஒரு தரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பவித்ரா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு சால்வையும் ஒரு வெள்ளி காயினையும் கொடுத்து அவங்கள வந்து கௌரவம் பண்ணுறோம். உங்களோட கைகளை தட்டி கொஞ்சம் ஆட. மைக் ஃபேஸ் மறைக்குது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ராய அமிர்த கலசஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய த்ரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. Myself, Dr. Pavitra, homeopathy consultant and medical astrologer. ஹோமியோபதி மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டராகும் யோகம் யாருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து வேர்ல்டில் வந்துட்டு நிறைய டிசீஸ் இருக்குது. யாரை ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு எப்படியோ ஒரு 2 பேராவது ஏதாவது ஒரு டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சில சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு டயாபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சர் இப்போ நிறைய ஃபேமிலியில் வந்துட்டு எப்படி ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸ்க்காவது வந்து கேன்சர் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒருத்தரோட வீட்டில் வந்துட்டு யாருக்காவது ஹார்ட் டிசீஸ், இருதயம் சார்ந்த வியாதிகள் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் டெய்லியுமே அவங்களோட குழந்தைகளுக்கும் சரி, இப்போ இருந்தே எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மகாபாரதம் படிக்கணும். வீட்டில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் எல்லாரும் மகாபாரதம் யார் யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு இருதயம் சார்ந்த வியாதிகள் வராது. கைத்தட்டலாமே.
இல்லை உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேன்சர். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு கேன்சர், ரொம்ப பிரஸ்ட் கேன்சர்லாம் அதிகமாக வந்துட்டு இந்தியாவில் இருக்குது. ஸோ கேன்சர் யாருக்காவது இருந்துச்சுன்னா, புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு நாயன்மார்கள் வரலாறு படித்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் வீட்டில் நாயன்மார்கள் வரலாறு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்காது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நாயன்மார்கள் வரலாறு வந்து ஈஸியாக யூடியூப்பில் பார்க்கலாம், கூகுளில் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கிது. நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். அதுலேயும் எஸ்பெஷலி ஆயில்யம், மிருகசீரிடம், ரோஹிணி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு நாயன்மார்கள் வரலாறை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்மளோட ஆன்மீகமே என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக ஹாப்பியாக கொண்டு போகிறதுக்கு தான் நம்மளோட ஆன்மீகமே. நம்மளோட ஸ்பிரிச்சுவலிட்டி எதுக்கு இருக்குது? நம்ம டெய்லியும் கோயிலுக்கு போகிறது அப்படின்னா என்ன பழக்கம்னா, நம்ம வாழ்க்கையை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம், ஜோதிடம். இது எல்லாமே ஜோதிடம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையை ஒளியேற்றுவதற்கு, பிரகாசப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்டதான் ஜோதிடம். ஸோ இந்த மாதிரி முறைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். வேறு எதுக்காவது படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த நோய்களுக்காக வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாயன்மார்கள் வரலாறு, மகாபாரதம், ராமாயணம் இது எல்லாரும் படிங்க. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கும் நம்மளோட டாபிக் என்னென்னா மருத்துவம். டாக்டராகும் யோகம் யாருக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இப்போ வந்து பிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மே மந்த்து, மார்ச்சில் வந்துட்டு மார்ச் ஏப்ரல்லாம் வந்துட்டு எக்ஸாம் வந்துடும். மே மந்தில் வந்துட்டு நீட் எக்ஸாம் வந்துடும். ஸோ எல்லோரும் ஆசைப்படுறது வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது, இன்க்ளூடிங் மீ. நான் கூட வந்துட்டு 12th எக்ஸாம் முடிஞ்சுட்டு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கும், நம்மளோட அஸ்ட்ராலஜியில் அதுக்கு என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சது என்னென்னா நட்சத்திரம். என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டாக்டர் ஆகிறதுக்கு வந்துட்டு அஸ்வினி, மகம், மூலம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக டாக்டராகும் யோகம் இருக்குது. அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் யாராவது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு மெடிசன் கையால் எடுத்து கொடுத்தா கூட ஓகே, அந்த நோய் வந்து ஈஸியாக குணமாயிடும். அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம், உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்துட்டு திருநீர் பூசுவாங்க. அந்த மாதிரி திருநீர் பூசுகிறவங்களாம் யாராக இருப்பாங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு தடவை திருநீர் வச்சுவிட்டாவே அவங்களுக்கு அந்த டிசீஸே இருக்காது, போயிடுச்சு, சரியாயிடுச்சு, உடம்பு நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய இடங்களில் கேட்டிருப்போம். ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அஸ்வினி அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரம். ஸோ அது இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு மருத்துவர் ஆகும் யோகம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மருத்துவராக யோகம் இருக்குது. அதே இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நிறைய நட்சத்திரம். நெக்ஸ்ட் வந்து உத்திரம், கிருத்திகை இவங்களுக்கும் மருத்துவராகும் நட்சத்திரம் அமைப்பு இருக்குது. அதே மாதிரி மிருகசீரிடம், சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மருத்துவராதற்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பூசம், அனுஷம் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் பாருங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஏன்னா அனுஷம் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல வருது. ஸோ அது வந்துட்டு மறைபொருள் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பூசம், அனுஷம் இருக்கவங்களாம் வந்துட்டு டாக்டர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம், நெக்ஸ்ட்டு ராகுவோட நட்சத்திரம் எல்லாமே திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே கண்டிப்பாக வந்துட்டு டாக்டர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அதே மாதிரி விசாகம், ஹஸ்தம் இந்த நட்சத்திரக்காரர்களும் மருத்துவ படிப்பதற்கான அமைப்பு மிக சிறப்பாக இருக்கும். அப்போ நான் ஒரு 14 நட்சத்திரங்கள் சொல்லியிருப்பேன். இந்த 14 நட்சத்திரங்களுமே இயற்கையாகவே மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே நேச்சுரலாகவே அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் டாக்டர் படிச்சிங்கன்னா ஈஸியாக மக்களுக்கு வந்து நீங்கள் குணப்படுத்தினீங்கன்னா நோய் குணமாகும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் இப்போ டாக்டர் படிக்கிறது ஒரு விஷயம்னா அதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும், மெடிக்கல் ப்ராக்டிஷனர். இப்போ நம்ம படிக்கிற படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். ஸோ சிலருக்கு மாறி நடக்கும். நம்ம என்ன படித்தோமோ அதே வேலை பார்க்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய பிராப்தம். அதை வந்துட்டு இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு, இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க ஆனால் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஆனால் நான் பண்ணுற ஒர்க் வந்து வேறையாக இருக்குது அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை செய்யணும் அப்படின்னா 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் கனெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை செய்ய முடியும்.
ஸோ இப்போ எல்லோரும் டாக்டருக்கு படித்தாச்சு, ஆனால் வந்துட்டு என்ன நினைப்பாங்க, கைராசி டாக்டராக இருக்காங்க, அவங்கள தான் பார்க்கணும், அந்த டாக்டர்கிட்ட போனாவே எனக்கு சரியாயிடுது, எங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போனாவே அவர் என்ன பண்ணுறாரு, என்ன மாயம் பண்ணுறான்றது தெரியல, ஆனால் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கைராசி டாக்டராக ஆகணும்னா என்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் நான் இன்னும் நட்சத்திரங்கள் மட்டும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்னா, எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சது வந்துட்டு நட்சத்திரம் தான். என்ன நட்சத்திரம்னா எல்லோரும் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. பட் பாவகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு நட்சத்திரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அஸ்வினி நட்சத்திரம், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஒரு கைராசி டாக்டராக இருப்பாங்க. மிருகசீரிடமும் கைராசி டாக்டராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மகம் நட்சத்திரமும் கைராசி டாக்டர். ஸ்வாதி, அனுஷம், சதயம், ரேவதி, ஹஸ்தம், இந்த நட்சத்திரக்காரர்கள் மொத்தம் ஒரு 8 நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கைராசியாக இருப்பாங்க. அதுவும் அஸ்த நட்சத்திரத்தெல்லாம் ஒருத்தர் பிறந்து டாக்டராக இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஃபேமஸ் டாக்டராக இருப்பாங்க. அந்த ஏரியாவிலே அவர் தான் பெஸ்ட்டு டாக்டராக எல்லாராலையும் சொல்லப்படுறது. இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான் பெஸ்ட்டு டாக்டராக சொல்லுவாங்க. இப்போ நான் எல்லா நட்சத்திரத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும், நீங்கள் சொன்ன நட்சத்திரத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார், ஆனால் நீங்கள் சொன்ன நட்சத்திரத்தில் இல்லை அப்படின்னு எனக்கு திரும்பி கேட்பீங்க. அதுக்கு என்னென்னா, இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களில் உங்களோட லக்ன புள்ளி இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட லக்னாதிபதி இந்த நட்சத்திரங்களில் இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும்போது, இல்லை இந்த நட்சத்திரத்திலேருந்து நீங்கள் படிக்கும் காலத்தில், இப்போ ஒரு 17 வயசில் வந்துட்டு 12th எக்ஸாம் முடிக்கிறாங்க, அப்போ ஒரு 18 வயசு அப்படின்றப்ப ஜாயின் பண்ணுவாங்க, எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ இந்த வயசில் இந்த நட்சத்திரத்திலேருந்து ஒரு கிரகம் தசாபுக்தி நடத்தினாலும் மருத்துவ படிப்பு கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் நான் பிறக்கலையே அப்படின்னு நினச்சி மட்டும் வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுக்தி நடத்தினாலும் கண்டிப்பாக மருத்துவ படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கரணங்களில் பார்த்தோம்னா பவகரணம் மிகச்சிறந்த மருத்துவராக இருப்பாங்க. அதே மாதிரி பத்திரை கரணத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா அந்த கோழி தான் பத்திரை கரணம். ஸோ கோழி வந்து எப்பயுமே கிளறி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அவங்க ரிசர்ச் ரிலேட்டடாக மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு ரிசர்ச் ரிலேட்டடாக படித்தாங்க அப்படின்னா மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கும் இந்த பத்திரை கரணம். அதே மாதிரி கிம்ஸ்துக்கு கரணமுக்கும் இந்த மருத்துவ படிப்பு மிகச்சிறப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாச்சு, கரணம் என்னென்ன இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மருத்துவ படிப்பிற்கு மிக முக்கியமான கிரகங்கள் யார் அப்படின்றத நம்ம வைப்போம். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ நிறைய பேர் பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் கூட பார்ப்பாங்க. ஸோ என்ன இந்த பொண்ணு நட்சத்திரம் மட்டும் சொல்லிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம், சொல்கிறேன். இப்போ பாவங்களில் பார்க்கும்போது 10ஆம் பாவம் ஒருத்தருக்கு ஒரு தொழில் உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறது. 6ஆம் பாவமும் 10ஆம் பாவம் தான் ஒரு தொழிலையும் உத்தியோகத்தையும் சொல்கிறது. நம்மளை செய்கிற தொழில், சுயமாக செய்கிற தொழில் 10ஆம் பாவம். நம்ம வந்துட்டு யாருக்கோ கீழேயோ வேலை பார்க்குறோம், ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு 6ஆம் பாவகம், 6th ஹவுஸை குறிக்கும். ஸோ இந்த 6 அமைப்புகளில் கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மருத்துவ படிப்புக்கு என்னென்ன கிரக காரகங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சூரியன், முக்கியமாக சூரியன், செவ்வாய், குரு பகவான், 9 நவகிரகங்களும் ரொம்ப அனுகிரகம் பண்ணால் தான் கண்டிப்பாக மருத்துவம் படிக்கவே முடியும், சரிங்களா? அதுலேயும் எஸ்பெஷலி உங்களுடைய 10ஆம் பாவகத்திற்கு செவ்வாய் பகவானோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க கட்டாயமாக மருத்துவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு டாக்டர்ஸோட ஜாதகம் வேணால் வாங்கி பாருங்கள், அவங்களோட மெயின் ரூல்ஸ் என்னென்னா 10ஆம் பாவத்துக்கு வந்து செவ்வாயோட தொடர்பு இருக்கும். செவ்வாயோட தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டோம். செவ்வாய் தொடர்பு எப்படிலாம் வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். 10th ஹவுஸ்க்கு வந்து எக்ஸாக்ட்லி 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறது ஃபஸ்ட் ரூல்ஸ். அப்படி இருந்தால் ஒரு தொடர்பு. அப்படி இல்லைன்னா 10ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்க்கலாம். எப்படி பார்ப்பாரு? அங்கே தங்கப்பாண்டியன் அங்கிள்லாம் எப்பயுமே கிளாஸில் சொல்லுவார், ஒரு கிரகத்திற்கு பார்வை பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்வை பலன் தெரியாமல் ஒரு ஜோதிடர் வந்து பலனே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி செவ்வாய்க்கு வந்துட்டு 4, 7, 10ஆம் பார்வைகள் இருக்குது. ஸோ 4ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையோ கொண்டு செவ்வாய் வந்துட்டு 8ஆம் பார்வையோ கொண்டு செவ்வாய் வந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டாரு அப்படின்னாலும் அதுவும் மிகச்சிறந்த டாக்டராகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி எந்த லக்னத்துக்கு வந்துட்டு செவ்வாயோட வீடு வந்துட்டு 10ஆம் பாவகமாக வரும். ஃபஸ்ட்டு செவ்வாயோட வீடு என்னென்ன? மேஷமும் விருச்சகமும். அப்போ எந்த லக்னக்காரர்களுக்கு 10ஆம் பாவம் மேஷமாகவும் விருச்சகமாகவும் வரும்? ஃபஸ்ட்டு கடக லக்னம்.
கடகலக்னம் எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து மேஷம் 10ஆம் பாவம் வரும். ஸோ கடகலக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விருச்சகம் யாருக்கு 10ஆம் பாவமாக வரும்? கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு விருச்சகம் வந்து 10ஆம் பாவம் வரும். ஸோ இவர்களுக்கு இயற்கையாகவே 10ஆம் இடத்துல செவ்வாயோட ஆதிக்கம் வந்துச்சு. ஸோ இவர்களும் மருத்துவர்கள் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் வந்துட்டு 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10ஆம் பாவத்துக்கு வந்து செவ்வாயோட தொடர்பு வரணும். எப்படிலாம் வரலாம் அப்படின்றத ரூல்ஸ் ஒன்றுனா சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ 10ஆம் அதிபதியோட செவ்வாய் தொடர்பு பெற்றிருந்தாலும் அவங்க வந்து படிப்பதற்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் மருத்துவ படிப்பதற்கான அமைப்பு இருக்குது. இந்த பரிவர்த்தனையில் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா பரிவர்த்தனை அப்படிங்கிறது சுப பரிவர்த்தனை அசுப பரிவர்த்தனை அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அது என்ன சுப பரிவர்த்தனை அசுப பரிவர்த்தனைனா, இப்போ 2ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் பரிவர்த்தனை ஆனால் அது வந்துட்டு சுப பரிவர்த்தனை. ஏன்னா ரெண்டுமே சுபஸ்தானங்கள். அதே மாதிரி 3, 6, 8, 12 இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாகவே அசுபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3, 6, 8, 12 பரிவர்த்தனை ஆனால் அது வந்துட்டு அசுப பரிவர்த்தனை. ஸோ இதில் பலன் கொஞ்சம் வந்து அவங்களோட பலனை நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். மிகைப்படுத்தி பலனை சொல்லக்கூடாது. கொஞ்சம் குறைச்சி தான் அதில் என்ன நடக்குதோ அதில் 50% தான் சொல்லணும். அதே மாதிரி செவ்வாயோட பலம் வந்து டாக்டராக இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இவ்வளோ நேரம் செவ்வாய் பற்றி மட்டும்தான் சொன்னீங்க. செவ்வாய் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து எல்லாமே லக்னத்துக்கு தான் சொன்னேன். அதோட ஒரு விஷயம் என்னென்னா, சந்திரனுக்கும் செவ்வாய் வந்து சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அது மருத்துவ படிப்பதற்கான அமைப்பு எல்லாமே கிடைக்கும். எப்போயுமே தங்கப்பாண்டியன் அங்கிள் என்ன சொல்லுவார்னா, விதி மதி கதி இதுக்கு 3க்குமே வந்துட்டு ஒரு பாவம் எப்படி இருக்குது. இப்போ 2ஆம் பாவம் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோ, உங்களுக்கு 2ஆம் பாவம் கெட்டுருச்சு அப்படின்னு யாருக்கும் சொல்லாதீங்க. லக்னத்துக்கு 2ஆம் பாவம் கெட்டுருச்சா, சரி ராசிக்கு 2ஆம் பாவம். ராசிக்கு 2ஆம் பாவம்னா என்ன? சந்திரனுக்கு 2ஆம் பாவம் பாருங்கள். அப்படி சந்திரனுக்கு இல்லையா, சூரியனுக்கு 2ஆம் பாவம் பாருங்கள். அப்படி இல்லைன்னா கதி மதி காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபத்தை பாருங்கள். இப்படின்ற விஷயம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த 2ஆம் பாவம் கெட்டிருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். வெறும் லக்னத்துக்கு மட்டும் பார்த்து முடிவு பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது சந்திரனுக்கு 10ல் செவ்வாய் இருந்தாலும் அவர்கள் மருத்துவம் படிப்பதற்கான எல்லா அமைப்புமே இருக்கும். நெக்ஸ்ட்டு இவ்வளோ நேரமாக செவ்வாய் மட்டும் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி சூரியனும் மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். அதே மாதிரி சூரியன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் மிகச்சிறந்த மருத்துவராக இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில் இருந்தாலும் அவர்கள் சிறந்த மருத்துவர்களாக இருப்பதற்கான எல்லா அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம சொன்னோம் அஸ்வினி நட்சத்திரம் சூப்பரான டாக்டர் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி கேது பகவான் மிகச்சிறந்த டாக்டர். அதே மாதிரி ஏன்னா அவர் வந்து ஞானக்காரகன். ஸோ ஞானம் இருந்தால் தான் வர பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ 6ஆம் இடம் அப்படின்றது நான் 6, 10 ஆல்ரெடி வந்துட்டு உத்தியோகத்திற்கான தொடர்புடைய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 6ஆம் பாவத்திலும் 10ஆம் பாவத்திலும் கேது தொடர்பு பெற்றார்னா அவங்களும் மிகச்சிறந்த மருத்துவர். இது ஒரு கோல்டன் ரூல்ஸ். 6ஆம் பாவத்திலையும் 10ஆம் பாவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பாவக தொடர்பில் பார்க்கலாம். மருத்துவமனை ஹாஸ்பிட்டலை குறிக்கிறது எந்த பாவகமாக வரும் யாராவது சொல்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை குறிப்பது 12ஆம் இடம். 12ஆம் இடம் ஏன்னா அங்கே தான் போயிட்டு இருந்து தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ 12ஆம் பாவகம் அப்படின்றது தான் மருத்துவமனையை குறிக்கும். ஏன்னா 6ஆம் பாவம் நோயை குறிக்கும். நீண்ட நாள் நோய் இருந்துச்சுன்னா அது 8ஆம் பாவமாக குறிக்கும். அது ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 12ஆம் பாவமாக மாறிடும். அப்போ டாக்டர் எங்கே போய் ஒர்க் பண்ணணும்? ஹாஸ்பிட்டலில் தான் போய் ஒர்க் பண்ணணும். அப்போ 12ஆம் பாவகம் தொடர்பு பண்ணணும். 6, 12 இல்லாட்டி 10, 12 இந்த மாதிரி தொடர்பு உங்களோட ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் மருத்துவ படிப்பதற்கான எல்லா அமைப்பு இருக்கும். 6ஆம் பாவகம் 6, 10 இல்லாட்டி வந்துட்டு 10, 12 இந்த மாதிரி தொடர்பு இருந்தாலும். அதே மாதிரி இந்த 6ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர்கள் மருத்துவம் படிப்பார்கள். இது எல்லாமே என்னோட ரூல்ஸ் கிடையாது. இது எல்லாமே நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற புத்தகத்தில் மருத்துவர் ஆவதற்கான என்ன விதிகள்
அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து தான் சொல்கிறேன். அதையும் நிறைய ஜாதகங்களில் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா, மேம் ஏதாவது ஒரு புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்களேன் அஸ்ட்ராலஜி படிக்கிறதுக்கு அப்படின்னா, மிகச்சிறந்த புத்தகம் என்னென்னா நவீன ஜோதிட சிந்தாமணி. அதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஈஸியாக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நிறையா இருக்குது அது புத்தகம். அது புத்தகத்தில் ஒரு 200 பேஜஸ் தான் இருக்கும், 200 பக்கங்கள் தான் இருக்கும். ஸோ யார் யார் வாங்கி படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ நவீன ஜோதிட சிந்தாமணியை வாங்கி படிங்க. நிறைய விஷயங்கள் அதை நீங்கள் ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரூல்ஸை சொன்னீங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட புலிப்பாணி சித்தர், அவரை சொல்லாமல் நம்ம எந்த இதுலேயுமே எடுக்கவே முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருத்துவர் ஆவதற்கான அமைப்பு என்னென்னா, அவர் வைத்தியன் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஜோதிடன், இந்த மாதிரி எல்லா அமைப்புகளுமே சொல்லியிருக்காரு. 3, 5, 7, 11ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருந்தால் அவங்க வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு நம்மளோட புலிப்பாணி சொல்லியிருக்காரு. 3, 5, 7ஆம் இடங்களில் 3, 5, 7, 11ஆம் இடங்களில் வந்துட்டு வளர்பிறை சந்திரன் இருந்தால், பாவ தொடர்பு இல்லாமல் சுபத்துவம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மிகச்சிறந்த மருத்துவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே டாக்டராக நீங்கள் இல்லை பேஷண்ட்டா அப்படின்னு இப்போலாம் நிறைய ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. 6ஆம் பாவகம் பலம் பெற்றால் நீங்கள் வந்து டாக்டர், 6ஆம் பாவகம் பலவீனம் பெற்றால் நீங்கள் பேஷண்ட். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நீங்கள் டாக்டராக போகிறீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு, இல்லை பேஷண்ட்டாக போகிறீங்களா அப்படின்னு வந்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களோட ஜாதகத்தில் ஒரு டாக்டர் ஆகணும்னா 6, 8, 12 இந்த பாவகங்கள் எல்லாமே லக்ன சுபர்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்ன சுபர்கள் லக்ன பாவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பிரிக்க தெரியணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும். ஸோ 6, 8, 12ஆம் இடத்துல லக்ன சுபர்கள் இருந்தால் அவங்க டாக்டர். அதே மாதிரி 6, 8, 12 லக்ன பாவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். படித்தாலும் அந்த வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, மெடிக்கல் ப்ராக்டிஷனாக இருக்கிறதுக்கு மிக சிரமமாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு மருத்துவத்துறைக்கு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டத்தில் வந்துட்டு சிம்மம் விருச்சகம் தொடர்பு இல்லாமல் மருத்துவத்துக்கு வர முடியாது. ஒரு சிம்மமோ விருச்சகத்திலே ஒரு கிரகம் இருந்து தசாபுக்தி நடக்கும் காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவத்துறைக்கு ஈஸியாக வந்துடலாம். நான் இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் வந்துட்டு படிச்சிருந்தேன் ஒரு 4 months. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன், என்னோடய ஹோமியோபதி ஃபீல்டுக்கே வந்தேன். அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் உனக்கு ஒரு 4 months இருக்குது, அதுக்கப்புறம் தசா புக்தி மாறுது, சிம்மத்துக்கு கிரகம் தொடர்பு பெறுது, ஸோ அப்போ வந்துட்டு உனக்கு கோர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும், ஸோ இப்போ நீ காலேஜுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ எனக்கு அதெல்லாம் என்னன்னே புரியல, என்னமோ சொல்கிறாங்க சிம்மம் விருச்சகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ அதை நானே பேசுகிறேன் அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மருத்துவம் படிக்கிறதுக்கு சிம்மத்துலேயும் விருச்சகத்துலேயும் அந்த கிரகத்தோட அதிபதியோட தசை நடந்திருக்கலாம், இல்லை அந்த சிம்மம் விருச்சகத்தில் இருந்து ஒரு கிரகம் தசை புத்தி நடத்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நீங்கள் கவுன்சிலிங்கோ இல்லை நீட் எக்ஸாமோ எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீட் எக்ஸாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு 5 attempt 6 attempt வரைக்கும்லாம் எழுதுகிறாங்க. இது வந்துட்டு ஒரு தவறான செயல். ஏன்னா ஒருத்தரோட அஸ்ட்ராலஜியை கன்சல்ட் பண்ணி நமக்கு டாக்டராகிறதுக்கான யோகம் இருக்கா, நம்மளோட ஹாரோஸ்கோப்பில் இருக்கா, நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பண்ணலாம். ஆனால் ஒரு பேரண்ட்ஸும் இப்போ அதை பற்றி என் பையன் டாக்டர் தான் ஆகியே ஆகணும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு MBBS படிச்சுட்டா மட்டுமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், ஆனால் கண்டிப்பாக கிடையாது. அது இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரகிளிங். ஏன்னா MBBS நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிட போதில்ல, ஈஸியாக பேஷண்ட்டும் வந்துட போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஒரு கிளினிக் போட்டு உட்காந்திங்கன்னா உடனே உங்களுக்கு கண்டிப்பாக பேஷண்ட் வர மாட்டாங்க. ஒரு 1 year நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸோ ஒரு MBBS சீட்டு கிடச்சிட்டா மட்டும் நம்மளோட லைஃப் செட்டில்டு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் உழைக்கணும். ஒரு டாக்டர் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னாவே அதுலேருந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் உழைத்தாதான் நீங்கள் ஒரு டாக்டராகவே வெளியே வர முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் கவனமாக வச்சுட்டு தான் நீங்கள் இந்த ஃபீல்டையே சூஸ் பண்ணணும் அப்படின்றத என்னோடய அட்வைஸாக நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே மாதிரி நீர் ராசியில் ஒருத்தருக்கு கிரகம் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு மருத்துவத்துறைக்கு வருவாங்க.
அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாமே சொல்லிட்டோம், டாக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்லிட்டோம். பட் இந்த டாக்டர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, இருதய மருத்துவர்கள், ஆர்த்தோ டாக்டர் இருக்காங்க, எலும்பு சார்ந்த மருத்துவர்கள், அதே மாதிரி டிஜிஓ மகப்பேறு மருத்துவர். இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் லக்னத்தையோ இல்லாட்டி 5ஆம் இடத்தையோ இல்லாட்டி 12ஆம் இடத்தையோ பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாவே அவங்க கண்டிப்பாக ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக இருப்பாங்க. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு வந்துட்டு நம்ம நிறைய புக்ஸில் வந்துட்டு நிறைய தவறான பலன்கள்லாம் படிச்சிருப்போம். அவ்வளோ தவறான பலன்கள் இருந்தாலும் ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு மருத்துவ படிப்பை கொடுக்கிறது. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷனை இந்த சனியும் செவ்வாய் பகவானும் தராங்க. அதே மாதிரி ஒரு டிஜிஓ டிப்ளமோ இன் கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் மருத்துவ படிப்பு மகப்பேறு மருத்துவராக இருக்கிறதுக்கு வந்துட்டு அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சேர்ந்து அது கூட குரு பார்வை பெற்றுச்சு அப்படின்னா அவங்க ஒரு டிஜிஓவாக இருப்பாங்க, இல்லாட்டி ஆர்த்தோ டாக்டராக இருப்பாங்க. கொஞ்சம் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து குரு பகவானோட அவங்களுக்கு பார்வை கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டிஜிஓவாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஹாரோஸ்கோப்பிலாம் நான் செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அமைப்புகள்லாம் இருந்ததுனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோமே. நெக்ஸ்ட்டு ஒரு வெட்னரி டாக்டர் கால்நடை மருத்துவர் அப்படின்னா அந்த மாதிரி அமைப்புக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஒரு புக்ஸில் போட்டிருந்துச்சு, நேற்று நைட்டு தான் ரெஃபர் பண்ணேன். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து மேஷத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு கால்நடை மருத்துவராக இருப்பாங்க அப்படின்றத போட்டிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ரேடியாலஜிஸ்ட், நம்ம இப்போ புற்றுநோய் வந்துருச்சுன்னா ஒரு கேன்சர் கீமோதெரப்பிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாக்டராகிறதுக்கான அமைப்பு கூட இருக்கும். டிஎம்ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களாகிறதுக்கான அமைப்பும் மேஷத்தில் செவ்வாய் கேது சேர்ந்து மேஷத்தில் இருந்தாங்கன்னா ஒரு கால்நடை மருத்துவர் இல்லாட்டி ஒரு ரேடியாலஜிஸ்டாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதியோட கேது சேர்ந்து லக்னத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதியோட கேது சேர்ந்து லக்னத்திலே இருந்தால் அவங்க வந்து ஒரு நியூரோ சர்ஜன் மூளை அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவராக வரதுக்கான அமைப்பு எல்லாமே இருக்கும். ஏன்னா லக்ன பாவம் தான் நம்மளோட தலை மூளை. ஸோ அந்த இடத்துல கேது அப்படின்றது மிக சின்ன நரம்புகள் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிரெயினில் இருக்க செல்ஸு, அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே வந்துட்டு இந்த லக்னாதிபதியும் கேதுவும் சேர்ந்து லக்னத்திலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு சர்ஜன், பிரெயின்ஸ் நியூரோ சர்ஜனாக இருப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ கார்டியாலஜிஸ்ட் இருதய மருத்துவராகிறதுக்கு என்னென்னா கடகமும் சிம்மமும் பலமாக இருக்குன்னா அந்த ஹாரோஸ்கோப்பில் அவங்க கண்டிப்பாக கார்டியாலஜிஸ்ட்டாக எடுக்கலாம். ஏன்னா எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சுட்டா சர்வை பண்ணுறதே இந்த ஃபீல்டில் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபீல்டில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா ஒரு டிஜிஓவோ இல்லை ஒரு ஆர்த்தோவோ இல்லை கார்டியாலஜிஸ்ட்டோ இந்த மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கனவு. ஏன்னா 1 crore வரைக்கும் செலவாகுது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. இல்லாட்டி நீட் எக்ஸாமில் எழுதணும். நீட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஆல் இண்டியா லெவலில் ஹெவி காம்படிஷனாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ராடில் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்ராடில் போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ மேக்ஸிமம் எங்கே படிக்கிறாங்கன்னா ரஷ்யா இல்லாட்டி சைனா, இந்த கண்ட்ரியில் தான் மேக்ஸிமம், ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் கூட படிக்கிறாங்க. இந்த மாதிரி கண்ட்ரியில் படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் ஃபாரின் போகணும் அப்படின்னாவே 12ஆம் பாவத்தில் சனி பகவானோ இல்லை குரு பகவானோ இல்லை மீனத்தில் சனி பகவானோ குரு பகவானோ இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக ஃபாரினில் போயிட்டு இந்த மாதிரி மெடிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு வரதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரதுக்கு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 12ஆம் பாவகத்திலேருந்து ஒரு கிரகம் தசாபுக்தி நடத்தினா கூட அவங்க அப்ராடில் போயிட்டு இந்த கோர்ஸ் படிச்சுட்டு வரதுக்கான ஒரு அமைப்பு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இப்போ அப்ராடில் கோர்ஸ் படிச்சுட்டாங்க, எம்பிபிஎஸ் 6 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அங்கே எம்பிபிஎஸ்ன்னு டிகிரி தர மாட்டாங்க, எம்டி அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் இந்தியா வந்தாலும் சரி வேறு கண்ட்ரி போனாலுமே அவங்க வந்துட்டு எஃப்எம்ஜி அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்க இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ 12ஆம் பாவக தொடர்பு யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அப்ராடில் போயிட்டு எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு,
நான் வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு டாக்டராக இருக்கணும், ஏன்னா அங்கே அமெரிக்காவில் ஒர்க் பண்ணால் எனக்கு அதிகமான சம்பளம் கிடைக்குது, இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே அதிகமாக இருக்குது, லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் ஒரு எக்ஸாம் இருக்கணும். USMLE அப்படின்னு ஒரு எக்ஸாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் லைசன்ஸ் ஆஃப் மெடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாம்ஸும் அங்கே வந்துட்டு எழுதணும். அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா, அங்கேயும் 12ஆம் பாவக தொடர்பு குரு பகவானும் சனி பகவானும் இருந்தாதான் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கும் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரி, இப்போ இதை பற்றிலாம் சொல்லியாச்சு. இப்போ எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆயுஷ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் 5 சிஸ்டம் இருக்குது. ஆயுர்வேதா, யுனானி, யோகா, நேச்சுரோபதி, சித்தா, ஹோமியோபதி அப்படின்னு 5 சிஸ்டம் இருக்குது. இதில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் என்ன டாக்டர் ஆவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யுனானி அப்படின்றது வந்துட்டு உருதுல தான் அவங்க படிப்பாங்க யுனானி வந்துட்டு. அப்போ ராகு பகவானோட சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா, சூரியன் ராகு அப்படின்ற சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்க யுனானி மருத்துவம் படிக்கலாம். அதே மாதிரி ஆயுர்வேதா படிக்கணும் அப்படின்னாலும் அங்கே சனி செவ்வாய் சேர்க்கை பார்வை இருந்தாலும் அவங்க ஆயுர்வேதா கண்டிப்பாக படிக்கலாம். அதே மாதிரி ஒரு சித்தா டாக்டராக இருக்கணும் அப்படின்னா சூரியன் செவ்வாய் இருந்தால் அவங்க கண்டிப்பாக சித்தா டாக்டராக படிக்கலாம். அதே மாதிரி இப்போ என்னோடய ஹோமியோபதி ஃபீல்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு குரு கேது சேர்க்கை இருந்தால் ஹோமியோபதி டாக்டர். அதே மாதிரி சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தாலும் ஹோமியோபதி டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் நைட்டில் ரெஃபர் பண்ணதில் ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க, இப்படிலாம் கூட எழுதியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சேன். ஹோமியோபதி மருத்துவராக இருப்பதற்கு என்ன அமைப்பு இருக்குன்னா, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கணுமா, மகர ராசியில் பிறந்து திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் ஹோமியோபதி மருத்துவர் அப்படின்னு ஒரு டார்க் லைனில் வந்துட்டு ஒரு புத்தகத்தில் போட்டிருந்தாங்க. ஓ, இது கூட நல்லாயிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரூல்ஸையும் எழுதிட்டு வந்துட்டேன். அப்போ மிதுன லக்னத்தில் பிறந்து அவங்க மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஹோமியோபதி மருத்துவராக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன மருத்துவ படிப்பதற்கான என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ பிப்ரவரி மந்த்து போயிட்டுருக்கு. மார்ச் ஏப்ரலில் வந்துட்டு 12th எக்ஸாம் 10th எக்ஸாம் வந்துடும். ஸோ படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்னும் உங்களோட படிக்கிறதே ஸ்டார்ட் பண்ணலை, எனக்கு வந்து கொஞ்சம் படிக்க அவ்வளோ விருப்பம் இல்லை இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட புக்ஸில் நோட்ஸில் வந்துட்டு 66 அப்படின்ற நம்பரை வந்துட்டு ஒரு ஸ்டிக் புக்கில் வந்துட்டு எழுதி உங்களோட ரூமில் ஒட்ட வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இல்லை ஒரு நீட் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங்க்கு நான் இப்போ தான் போய் ஜாயின் பண்ண போகிறேன் நீட் கோச்சிங்க்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த 66 அப்படின்ற நம்பரை ஒட்டிட்டு நீங்கள் அதை டெய்லியும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த அந்த கோச்சிங் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக அந்த கோச்சிங்க்கு போகிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். உங்களோட எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸை வந்துட்டு பார்த்துட்டு போகும்போது நீங்கள் எழுதிட்டு போகும்போதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அமைப்பு கொடுக்கும். எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. யாருக்கு சொல்லணும்னா நம்மளோட சரவணபவ ஜோதிட அறிவாலயா சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். நம்மளோட இந்த வரலாறுகள் படித்தோம் அப்படின்னாவே அவங்களோட வரலாறுகள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள். அதே மாதிரி நம்ம ராமாயணம் மகாபாரதம் மஸ்ட்டு எல்லாருமே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ், டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் யாருக்குமே வராது. இப்போ அடிக்கடி நிறைய பேர் என்ன பார்க்குறோம்னா ஆன்ஜைனா பெக்டோரிஸ், நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்னால இறக்குறாங்கன்னு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். சின்ன குழந்தைங்களே இறக்குறாங்க ஹார்ட் அட்டாக்ல. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஒரு 50 வயசு 60 வயசு ஆனால் தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினச்சிட்ருக்கோம். பட் அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னால் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே பெரியவங்க கண்டிப்பாக மகாபாரதம் ராமாயணம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு 3 விஷயந்தான் லைஃப்பில் தேவைப்படும். என்னென்னா, ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும், கணவன் மனைவி வந்துட்டு நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதே இந்த 2 விஷயம்தான் நிறைய பேருக்கு யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே ஒரு மந்திரம் சொன்னேன். இந்த பொண்ணு என்ன ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிச்சு. எதுக்காக அப்படின்னா, ஒருத்தர் மருத்துவம் படிப்பதுக்கு வந்து தன்வந்திரி மந்திரம் சொன்னால் அவங்க மருத்துவத்திற்கான அந்த படிப்பதற்கான யோகம் கிடைக்கும். அதே மாதிரி டெய்லியும் தன்வந்திரி பகவானோட மந்திரம் சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்வந்திரி மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி வேறு என்ன சொன்னேன், நோய் தான், இது நோய்க்கான மந்திரம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒருத்தருக்கு நல்ல பணவரவு கிடைக்கணும். எல்லாருமே ஆசைப்படுறது அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். ஒரு அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு வந்து ஒரு ஹாரோஸ்கோப்பி கொடுக்கும்போதும் எனக்கு நல்ல பணம் வரணும், எனக்கு நல்ல தொழில் அமையணும் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ எல்லோரும் டெய்லியும் கனகதாரா சோஸ்திரம் டெய்லியும் கேளுங்க. ஒரு 18 மினிட்ஸ் தான் கனகதாரா சோஸ்திரம் இருக்குது. ஆதிசங்கர் எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கனகதாரா சோஸ்திரம். நான்லாம் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கிளினிக்கில் கேட்காத நாளே கிடையாது. டெய்லியுமே கேட்கேன் கனகதாரா சோஸ்திரம். நமக்கு வந்துட்டு அந்த சான்ஸ்கிரிட்டில் கேட்க முடியல அப்படின்னா நம்ம தமிழில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கும் கனகதாரா சோஸ்திரம். அதனால் நீங்கள் யூடியூப்பில் கனகதாரா சோஸ்திரம் அப்படின்னு போட்டிங்கனாவே அதோட லிரிக்ஸோடவே வரும், அந்த பாடல் வரிகளோடவே வரும். ஸோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணவரவு எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் கேட்டுட்டு நம்மளோட கமெண்ட்ஸில் அகோரி அஸ்ட்ரோ டிவி சேனல்லையும் நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலய சேனல்லையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி கேட்டோம் மேம், நீங்கள் வந்து கனகதாரா சோஸ்திரம் கேட்க சொன்னீங்க, ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 3 டைம்ஸாவது கேட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக பணவரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.